அதாவது ஆங்கில முறை மருத்துவம் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்தது. அதுக்கு முன்னாடி காலங்காலமா வந்து இந்த மாதிரி மருத்துவ முறைகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூட அம்மை வந்தா சில அலோபதி டாக்டர்ஸ் வந்து இது ஆங்கில முறை மருத்துவத்தை சரியாகாதுமா, நீங்க உங்க மற்ற முறை மருத்துவத்துல போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பேசின விஷயம் எல்லாமே வந்து முறையான மருத்துவம். அதுதான் முறையான மருத்துவம். அம்மை வந்தா மருந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க அலோபதி மெடிசனும் மற்ற மெடிசன் கொடுத்தா அக்ரவேட் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க தெரியாதவங்க மருந்து கொடுத்து அக்ரவேட் பண்ணிடுறாங்க. பட் அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் முட்டாள்தனமானது. மாடர்னா இப்பதான் மெடிசன் சாப்பிடணும் இல்லை. நீங்க வந்து இந்த மாதிரி வரும்போது அது உடம்புல வந்து அன்வான்ட் வைரஸ் பாக்டீரியா வந்திருக்கு. அதை வந்து கொன்னு வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சம்மர் சீசன்ல வர்றது. ஸோ அதுக்காக தான் அந்த காலத்துல வந்து இந்த சம்மர் சீசன்ல கூடு ஊற்றுவாங்க, கோயில்ல கூடு ஊற்றுவாங்க. அந்த கோயில்ல கூடு ஊற்றி அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த கோயில்ல வந்து கூழ் ஊற்றி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து அடிப்படையான மருத்துவ காரணம் வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது இந்த மாதிரி அம்மைகள் தான் வராம தடுக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து கூழ் ஊத்துறது குறைஞ்சு போயிட்டு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், பிரிஞ்சி ரைஸ் எல்லாம் கோயில்ல கொடுக்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணி, பிரிஞ்சி ரைஸ், இதெல்லாம் சாம்பார் சாதம் எல்லாம் கோயில்ல கொடுக்குறாங்க. தெரியல, இக்னரன்ஸ். எதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க? அவங்களாம் முட்டாளும் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட ரொம்ப அறிவாளிங்க தான். யாரும் முட்டாள், நம்ம தான் முட்டாளுங்களா இருக்கிறோம். நம்மளோட அவங்க அறிவாளிகள் தான். இப்போ நீங்க சொன்ன சிஸ்டம் எல்லாமே கரெக்ட். வெங்காயம், மஞ்சள், சாணியில போட்டு மொழுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே நேச்சரா அவங்க உடம்புக்கு எந்த சைட் எஃபெக்ட் இல்லாம கொண்டு வந்து கொடுக்கும். இந்த அம்மைக்கு வந்து ஆங்கில முறை மருத்துவத்துல மற்ற முறை மருத்துவத்துல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. பின்னாடியில் அவங்களுக்கு குழந்தை பார்க்காத காரணத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிற கிளைவான்ஸ்ல பார்த்த போது ஒரு ஒரு 7-8 பேருக்கு குழந்தை பிறக்கல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற வேற ரீசன், ரிசல்ட் வேற. பட் உள்ள போய் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு காலத்துல அம்மை வந்திருக்கு. அந்த அம்மைக்கு வந்து ஆங்கில முறை மருத்துவத்தை சாப்பிட்டு இருக்காங்க. ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு சரியா போச்சு. அது போய் பாதிச்சு மலட்டுத்தன்மை குழந்தையில உருவாக்கி இருக்கு. யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க, கதையில உண்மை இது. மலட்டுத்தன்மை குழந்தைகளே உண்டாக்கணும். அதான் என்னுடைய குரு சொல்லுவாரு, குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தாங்கன்னா முதல்ல அவங்களோட அந்த கொஸ்டினரி ஃபார்ம் ஒன்று சொல்லுவார், இதெல்லாம் கேட்கணும்னா. அப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சிறு பாலிய வயதுல குழந்தைகளா இருக்கும்போது அம்மை வந்தான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவார். அம்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதோடைய பாதிப்புல உள்ள இருக்கும். அப்ப நீங்க அதை சரி பண்ணிட்டு நீங்க மருந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், கதை குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி ஒரு 8 கேஸ் வந்து ப்ராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணி காட்டினார். எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? எப்பயோ சின்ன வயசுல வந்த அம்மைக்கும் இன்னைக்கு குழந்தை பிறக்கலன்றதுக்கும் காரணம் இருக்குன்னு அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார் 7-8 கேஸ்ல. உண்மை. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ இந்த முறைகள்லாம் நம்மளுடைய தமிழ் சிஸ்டத்தை கொண்ட முறைகள்லாம் ரொம்ப சரியான முறை. இன்னைக்கெல்லாம் மூட நம்பிக்கை, முட்டாள்தனமானது, ஆதாரபூர்வம் இல்லாதுன்றாங்க. ஆதாரபூர்வம் இல்லாத வேற மருத்துவ முறைகள் ஆதாரபூர்வம், இதெல்லாம் ரொம்ப ஆதாரபூர்வம் தான் இருக்கு. ஆனா இவங்க தப்பா நினைச்சிட்டு பயன்படுத்த மாட்டேன்றாங்க. தவறுதான், நம்ம சைடுல தான் தவறு. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான மெத்தட் பண்ணுங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இது மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கா, நம்ம கொடுப்போம். இதெல்லாம் பண்ணா வராது, அம்மை வராது. சம்மர் வந்தா அம்மை வரணுன்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. அதாவது இயற்கை வந்து 6 காலங்களா உருவாக்குறாங்க. வசந்த காலம், கார்காலம், கூதிர் காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா? 2 மாசம், ஒரு வருஷத்தை 12 மாதங்கள்ல 6ஆ பிரிச்சு 2 மாதம் ஒரு காலமாக நம்முடைய சமுதாயம் வந்து தமிழ் சமுதாயம் அதை பிரிச்சு வச்சிருக்கு. அது ஒரு காலத்துக்கும் ஒரு காலகட்டம். ஒரு காலத்துல குளிர் இருக்கு, ஒரு காலத்துல காத்து இருக்கு, ஒரு காலத்துல வெயில் இருக்கு. அது ஏன்னா அது இந்த என்வைரன்மெண்ட் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக இறைவன் வச்ச சிஸ்டம். அது என்வைரன்மெண்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக இறைவன் வச்ச சிஸ்டம். அது அது கரெக்டா தான் வச்சிருக்காரு. அது காரணம் இருக்கு. அது பெரிய சப்ஜெக்ட், அது இப்ப வேண்டாது. அது இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் மழை காலம் வருது, ஏன் காற்று காலம் வருது, ஏன் வெயில் காலம் வருது, ஏன் அந்த சீசன்லாம் அந்த 6 சீசன் ஏன் மாறி மாறி வருதுன்னு காரணம் இருக்கு. அப்ப அந்த சீசன் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்ப சம்மர் சீசனுக்கு வந்து அதுக்கு மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த அடாப்ஷன் கிடையாது இப்போ. அடாப்ஷன் தான் நான் எப்பயும் இருக்க மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னு ஆயுர்வேதம் வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்லுது. இது சித்தாலையும் சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காலத்துக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், எந்தெந்த காலத்துக்கு எந்த மாதிரி உணவு எடுக்கக்கூடாதுன்னு பிரிச்சு சொல்றாங்க. இந்த 2 மாதங்கள் இந்த உணவு எடுக்கணும், இந்த 2 மாதங்கள் இந்த உணவு எடுக்கணும், இந்த 2 மாதங்கள் இந்த 6ஆ பிரிச்சு இந்த 6 காலங்கள்லையும் எந்தெந்த உணவுகள் எடுக்கணும்,
எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த உணவு முறைகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணா நோய் வராது. ஆனா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நாளும் ஒரே நாள் தான், வருஷம்னா ஒரே மாதிரி தான் சாப்பிடுவேன், ஒரே மாதிரி தான் அதாவது என்னோட ரொட்டீன் லைஃப் இருக்கும், மாத்திக்க மாட்டேன்னு சொல்றோம் அப்படின்னா அவஸ்தைப்படும் சொல்லி கடவுள் தண்டனை கொடுத்தாரு. நம்ம பண்ற தப்புக்காக தான் கொடுக்குறாரு. அப்படின்னா அவஸ்தைப்படும். சரி சாமி, அவஸ்தைப்பட்டு வா சாமி, பரவாயில்ல போ, சொல் பேச்சு கேட்க மாட்டியான்னு விட்டுறாரு. அவ்வளவுதான். சொல்லி பாக்குறா, கேட்கல. ஸோ சம்மர்ல வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஐஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடும்போது உள்ள இனிப்பா இருக்கும், கூலா இருக்கும், ஆனா உள்ள போய் ஹீட்டை கிளப்பி விட்டுரும். சாப்பிடும்போது தொண்டைக்கு இதமா இருக்கும், ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கூலா சாப்பிடுவோம், அது உள்ள போய் ஹீட்டை கிளப்பி விட்டுரும். அந்த கோல்டு வாட்டர், கோல்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உள்ள போய் ஹீட்டை கிளப்பிடும். ஒரு லிமிட்டுக்கு மேல உள்ள ஓவர் ஹீட் ஆகுது, உள்ள கிருமிகள் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதை வந்து ஹீட்டை கொடுத்து கொண்டு வெளியே கொண்டு வரணும். அதுக்காக வர்றது அம்மை. நம்ம தமிழ் சிஸ்டம் மற்ற இந்திய மரபுகள் எல்லாம் வந்து அந்த அந்த நோயை வந்து உள்ள இருக்கிற பாதிப்பை பர்மனண்டா ரிலீவ் ஆகி சைட் எஃபெக்ட் இல்லாத மாதிரி பண்ணும். மருத்துவ முறைகள், நீங்க மருந்துகள்லாம் சொல்லிட்டு ஆங்கில முறை மருத்துக்களை எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹீட்டை கலப்பி உங்களுக்கு அப்போதைக்கு அம்மை நல்லாகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி வர்ற கேஸ்ல 8-9% இந்த கேஸா இருக்கு. ஆச்சரியமா இருக்கும். அது முதல்ல என்னுடைய குரு அதை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி இப்படியும் அப்படியும் வரும் அப்படின்னா அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணி சொல்றாரு. குழந்தைய வயசுல அம்மை வந்தவங்களுக்கு அது அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல போய் பிரச்சனை பண்ணி ஆணும் சரி பெண்ணும் சரி குழந்தை பெற்றுக்க முடியாத உருவாக்குகிறது.